பாமக தலைவர் அன்புமணி மேற்கொண்டுள்ள நடைபயணத்திற்கு தடை எதுவும் விதிக்கப்படவில்லை என விளக்கமளித்துள்ள பாமக வழக்கறிஞர் பாலு, இது ஒரு சத்திய சோதனை எனவும் உறுதியான மனநிலையோடு அன்புமணி எதிர்கொண்டு வருவார் எனவும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழகம் முழுவதும் 100 நாள் நடைபயணத்தை மேற்கொள்ளக்கூடிய இந்த சுற்றுப்பயணத்திற்கு காவல்துறையினுடைய தடை என்பது ஒரு தவறான செய்தி. அப்படி ஒரு தடை அல்ல. இப்பொழுது கூட மாவட்ட அந்த வடக்கு மண்டல ஐஜி அவரிடம் பேசுகின்ற பொழுது சம்பந்தப்பட்ட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் உரிய உத்தரவை உங்களுக்கு அவ்வப்போது பிறப்பிப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவராக தேர்வு செய்யப்பட்டதற்கு பிறகு அதற்கு அடுத்த கட்சியினுடைய பொதுக்குழுவை கூட்டும் அதிகாரம் என்பது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தலைவருக்கு மட்டும்தான் இருக்கிறது. அதேபோன்று அந்த பொதுக்குழுவில் தலைமை தாங்கும் அதிகாரம் என்பது கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தான் இருக்கிறது. அந்த பொதுக்குழுவில் முடிவுகள் மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது நிறுவனராக இருக்கக்கூடிய மருத்துவர் ஐயா அவருடைய ஆலோசனைகளை கருத்துக்களை கேட்டு முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என்பது மட்டும்தான் விதியாக இருக்கிறது. எனவே பொதுக்குழு அதுதான் உச்சபட்ச அதிகாரம் கொண்டது. அதன் அடிப்படையில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்.